நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள், கார்த்திகை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? கார்த்திகை மாத ராசி பலன்கள் 12 ராசிக்காரங்க, அதாவது மேஷம் முதல் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா, இல்லை உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்குமான்னு ஒரு பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன், ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் இருப்பீங்க, பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கோ அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போயிட்டுருக்கும். சரிங்களா? வயது ரொம்ப முக்கியங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வயசு கிடையாது. ஒரு சில பேர் 20 வயசில் இருப்பீங்க, 22 வயசில் இருப்பீங்க, 40, 50, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வயசில் ஒரே ராசியில் இருப்பீங்க. அதுதான் விஷயமே. அப்போ ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. காரணம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களோட நிலைமை என்ன தசாபுத்தி போகுது. ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்களோட தசாபுத்தி இப்போ இந்த பிளானட்டோட தசாபுத்தி போகுது. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி தசாபுத்தி போதா, 8ஆம் அதிபதி தசாபுத்தி போதா, இல்லை லக்னத்துக்கு யோகாதிபதியோட தசாபுத்தி போதா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6, 8 தசாபுத்தி போயிட்டுருக்கும். 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதி தசாபுத்தி போயிட்டுருக்கும். அவங்களுக்கு நிலைமை படுமோசமாக கொடுமையாக இருக்கும். சரிங்களா? போட்டு புழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, அசிங்கமானம் பிரச்சனைகள், வருமானம் எல்லாம் போகிறது, வேலையெல்லாம் போகிறது, அசிங்கமானப்படுறது, கோர்ட்டு கேஸில் போய் நிற்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று கெட்ட பேர் வாங்குறது, எல்லாத்தையும் அந்த 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? லக்னத்துக்கு யோகாதிபதிகள் 1, 5, 9, 1, 4, 7, 10 கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். அதிர்ஷ்டம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னை போல் தேடி வரும் உங்களுக்கு. சரிங்களா? அவங்களுக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், தேவையான அளவுக்கு நல்ல ஒரு வசதி, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அவங்களால வாழ முடியும். அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும். கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு 6, 8 லக்னத்துக்கு தேவையில்லாத கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ராசி பலன்கிறது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். பொது பலன்கிறது நம்ம ஜென்ரலாக பார்க்குறாங்க. சரிங்களா? அப்படியே அக்யூரேட்டாக எல்லாத்துக்கும் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்காது. சரிங்களா? ஜென்ரலாக ராசிக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ஜாதகத்துக்கு நம்ம பார்க்க கிடையாது. அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஜாதகம் வேறு, லக்னம்ங்கிறது உயிர், ஜாதகம் வேறு, அதேமாதிரி ராசிங்கிறது உடல். சரிங்களா? இது 2 மேட்ச் பண்ணி பார்க்கணும். கோச்சார பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக 100% துல்லியமாக என்ன சம்பவங்கள், என்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சில கிரகங்கள் எல்லாம் மாறும். சரிங்களா? அது உங்களுக்கு நம்ம இப்போ சாதகமாக பாதகமான ஒரு ஜென்ரலாக பொதுவான பலனாக நம்ம ராசி பலன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், சாதகம் என்ன பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனிலிங்க ஜென்ம சனி போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு மன அழுத்தத்தோடு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க மீனராசிக்காரங்க. அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை சனி கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா ராசி மேலே சனி, அப்படி இருக்கிறது தப்பு, அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? சந்திரன் மேலே சனி இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா மன கஷ்டத்தையும் மனக்கலக்கத்தையும் மனக்குழப்பத்தையும் கொடுக்காம போகவே போகாது. ஏகப்பட்ட பிரச்சனையில் மீனராசிக்காரங்க இருக்கீங்க. அப்படியே உங்களை போட்டு அப்படியே உடம்பை போட்டு அப்படியே அழுத்துற மாதிரி அப்படி இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் மீனராசிக்காரங்க இருக்கீங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு நிச்சயமாக உங்களால் சமாளிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு இந்த அதிசாரமாக குரு வந்தனால உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. இப்போ ஒரு இருள் மேலே ஒரு ஒளிகிரகம் படுறதுனால அந்த பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வர போகிறீங்க, சமாளிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் கவலைப்படாதீங்க. மன கஷ்டமும் பிரச்சனையும் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த மாதம் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். ஏன்னா நிறைய மீனராசிக்காரங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்குது, மன அழுத்தத்தில் இருக்கீங்க, வேலை செய்கிற இடத்துல உங்களை யாரும் மதிக்க கிடையாது. ஒரு சில பேருக்கு வேலை போனவங்க நிறைய மீனராசிக்காரங்க இருக்காங்க. பிஸ்னஸ் பண்ண முடியாமல் கஷ்டத்தில் இருக்கீங்க. ஏன்னா பிஸ்னஸில் நஷ்டம், விரயம், லாபம் இல்லை, தொடர்ந்து நஷ்டமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு சில பேர் இருக்காங்க. வேலையில் பிரச்சனைங்க சார், நாங்கள் நல்லது பண்ணுறோம், கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கோம், ஆனால் நல்லது பண்ணாலும் எங்களுக்கு கெட்ட பேர் தான் வருது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம், ஆனால் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு கடன் வாங்கி கொடுத்தா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை லாக் ஆகிடும், நாங்கள் வட்டி கட்டுற மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை, புதுதாக பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா உருவெடுத்துட்டு இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து ராசியில் இருக்க சனி தான். சனி வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக் கொடுப்பார். 7.5 சனி, அஷ்டம சனியும் போது ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்கும். அது வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்கள் தான். சரிங்களா? இது கர்ம கிரகங்க. கர்மவினையை தீர்க்கக்கூடிய பிளானட்டு தான் சனி.
முன் ஜென்மத்தில் என்ன பாவங்கள் பண்ணமோ என்னென்ன இதுக்கு முன்னாடி பண்ணமோ அது எல்லாமே தீர்க்கக்கூடிய சரி செய்யக்கூடிய கிரகம் தான் சனி. அதனால தான் கர்மக்காரகன் சனின்னு சொல்கிறாங்க. வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது, ஏன்டா வாழ்றோன்னு இருக்குது, அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே அடிச்சு போட்டபோது பாரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே இப்போ மீனராசிக்காரங்களுக்கு போயிட்டுருக்கு. சரிங்களா, அதுதான் உண்மை. ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக சமாளிப்பீங்க. ராசி குரு பார்க்கறனால நிச்சயமாக உங்களால் சமாளிக்க முடியும். சனியிலிருந்து வந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முடியும் இந்த மாதம். சரிங்களா, தொழில் எதுவும் ஆரம்பிச்சிட வேண்டாம். சரிங்களா, புதுசாக தொழில் ஆரம்பிக்காதீங்க. தொழிலை வந்து உங்களால் கண்டிப்பாக இந்த மாதம் சரி செஞ்சுக்க முடியும், காப்பாற்றிக்க முடியும். தேவையான அளவுக்கு கடன் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது தொழிலை ரன் பண்ணுற அளவுக்கு, தொழிலை ஓட்டுற அளவுக்கு அப்படியே கடன் கிடச்சிரும். கேட்ட இடத்துல உதவி உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குங்க. கொஞ்சம் மன அழுத்தமெல்லாம் இருக்கும். கொஞ்சம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி அப்படியே கொஞ்சம் டிப்ரெஷன்லேயே ஒரு மந்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து ஈஸியாக வெளியே வர முடியும், சமாளிக்க முடியும் இந்த மாதம் உங்களுக்கு. வேலையே இல்லைங்க சார், பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா பாக்கியாதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு. வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தரமான வேலை இல்லைனாலும் ஒரு தற்காலிகமான ஒரு வேலையாச்சும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் வராதுங்க உங்களுக்கு. சரிங்களா, உங்களுக்கு சூரியனும் உங்களுக்கு 6ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜகிரகம் செவ்வாய் உங்களுக்கு சூரியனோட சேர்ந்துருக்காரு. இதெல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். வேலை விஷயங்களில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்ந்துருக்கறனால கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். அதேமாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கலன்னா கூட ஓரளவுக்கு ஒரு நல்ல வேலையாச்சும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுவீங்க இந்த மாதம். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்குது. மெயினாக ஹெல்த்தை பார்த்துக்குங்க. ஹெல்த்தில் தான் உங்களுக்கு போட்டு ஒரு வழி பண்ணிகிட்ருக்கு. ஒரு சில பேருக்குலாம் உடம்புல அப்படியே டயர்டாக இருக்கும். அப்படியே ஸ்கின் பிரச்சனை, தோல் பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி, எலும்பு பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, நரம்பு பிரச்சனையெல்லாம் சனி உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனையில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. பிபி, கொலஸ்ட்ரால் அது மாதிரி இருக்கவங்கலாம் கொஞ்சம் வாக்கிங் ஜாக்கிங்கெல்லாம் போய்க்கிங்க. ஹெல்த்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கனாலே இந்த மாதம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காங்கிறத ஒரு உண்மையான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். சரிங்களா, அதனால் கவலைப்படாதீங்க, சமாளிப்பீங்க. சரிங்களா, இதுவும் கடந்து போகும், கவலைப்பட வேண்டாம். ஜென்மசனி முடிச்சுனால எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகும். ஆனால் இந்த மாதம் நிச்சயமாக குரு பார்வை இருக்கிறனால ஏதோ ஓரளவுக்கு நிச்சயமாக சமாளிச்சிருவீங்க. ராஜயோகாதிபதி கிரகம் செவ்வாய் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால பெரிய நல்ல விஷயம் நடக்கணுன்னா கூட புதுசாக உங்களுக்கு பெரிய கெடுதல் எதுவும் நடக்காமல் கேட்ட இடத்துல உதவியும் நல்ல ஒரு வேலையும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிடும். பயப்பட வேண்டாம். சரிங்களா, ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். சமாளிக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் மீனராசினியர்களுக்கு அமையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.